Vanakkam Tamil Nadu. I'm so happy to stand in front of you. எங்கள் படம் ஐடென்டிட்டி இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா நீங்கள் எல்லாமே பார்த்து ரொம்ப நன்னாய் என்ஜாய் பண்ணுறது அப்படி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் டேக்கால் பெட்டர் கலெக்ஷன், செகண்ட் டேக்கால் பெட்டர் கலெக்ஷன், தேர்ட் டேக்கால் பெட்டர் கலெக்ஷன், ஃபோர்த் டே. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரெக்கக்னிஷன். இந்த படம் பார்த்து இந்த படத்தை பற்றி நல்லதாய் பேசிய உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டீம் ஃப்ரெட்டர்னிட்டியோட பேரில் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அந்த சினிமாட்டோகிராஃபி ஆனாலும் ப்ரொடக்ஷன் டிசைன் ஆனாலும் அந்த ஆக்ஷன் பிளாக் சேஸ் எல்லா சீக்வன்ஸுமே தியேட்டரில் பார்த்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஒரு 1.5 years ஒர்க் பண்ணி அப்படித்தான் டிசைன் பண்ணுறது. நீங்கள் யாராவது இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு இனியும் பெண்டிங் இருந்தால் தயவு செய்து தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். அந்த படத்தை உங்களுக்கு ஒர்க் பண்ணியார். ப்ளீஸ் டூ ஸ்ப்ரெட் த வேர்ட். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். உன்னாலே படம் மூலம் ஒரு சாக்லேட் பாயா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர். இப்போ வில்லன் ரோல் நான் கூப்பிடுறா வினய என்ற அளவுக்கு அவரோட மார்க்கெட் எகிரி இருக்கு. துப்பறிவாளன், டாக்டர், கிறிஸ்டோபர், ஹனுமான் என்று தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளில் ஒரு பிஸியான ஆக்டர், கேப்பபிள் அண்ட் ஸ்டைலிஷ் ஆக்டர் வினய் ராய் அவர்களை பேச அழைக்கிறோம். கடவுள் தந்த காதல் பரிசு வானம் போல. வாழ்த்துக்கள் வினய் அவர்களே, வாருங்கள் பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கு வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணோம். ஹாவ் அ கிரேட் இயர் அஹெட். இந்த படம் அகில் வந்து எனக்கு ஸ்டோரி 2022 சொன்னாங்க. ஸ்டோரி கேட்டுட்டு உடனே நான் டொவினுக்கு ஃபோன் அடிச்சுட்டு நான் சொன்னேன், என்ன இருந்தாலும் இந்த படம் நான் பண்ண போகிறேன். அண்ட் 2 நாளுக்குள்ளே அகில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ட்ரிஷாவும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. எதுக்கு சொன்னால் 3மே பெரிய கேரக்டர்ஸ் அண்ட் 3க்குள்ளே ஒரு ட்ராமா நடக்கும். அண்ட் ட்ரிஷா உள்ளே வந்த உடனே எனக்கு தெரியும் இந்த படம் இன்னொரு லெவலுக்கு போக போகுது. தேங்க்யூ ட்ரிஷா ஃபார் டூயிங் திஸ் மூவி. ரியலி மீன்ஸ் அ லாட் டு அஸ். பட் என்னோட கெரியரில் 18 years டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரவே இல்லை. ஐ மீன் ஐ ஹோப் இட் வில் கம் சம்திங் ஸோ மீட்டி, சம்திங் ஸோ பவர்ஃபுல். டொவி, அகில் பால், நம் டிரெக்டர் அனாஸ் கான், நம் டிரெக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் வாஸ் த டைம் ஆஃப் மை லைஃப். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் ஒரு வருஷம் ஷூட் பண்ணி. படத்தோட ஃபுல் க்ரூ, காஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன். நீங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க ஒரு வருஷத்துக்கு. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஹேவ் கிரேட் இயர். தேங்க்யூ. தேங்க்யூ வினய். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். மலையாள சினிமாவில் கவனிக்கப்படும் ஒரு ஆக்டர், மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் பவர்ஃபுல், ஸ்கிரிப்ட் சாய்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கிரிப்ட் என்று இவரோட சூசஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. சின்ன சிரிப்பில் மலையாள திரை மட்டுமல்ல தமிழிலும் ரசிகர்களை தன் மனச்சிறையில் கட்டி வைத்தவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர், கிஃப்டட் ஆக்டர் டொவினோ தாமஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். எப்படி இருந்த நியூ இயர்? எப்படி இருக்கு நியூ இயர்? இந்த நியூ இயர் நல்லா இருக்கா? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் ஃபைன். எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்டாக எல்லாம் பேச தெரியாது, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன். அப்புறம் மேடையில் பேசுகிறதும் எனக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ இந்த படம் ஒரு 2020 இருந்து இந்த படத்தை பற்றி நானும் வாக்கிலும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. 2022 நான் ஏஆர்எம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் டிவிஷன் முடித்த ஒரு ஸ்கிரிப்டோட என்ன வந்து பார்த்தாங்க. அப்போ தான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். அப்புறம் இந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே டைமில் ரொம்ப டஃப்பாக இருந்தது, அதே டைமில் அது ஃபன்னாகவும் இருந்தது. இது ஒரு சீரியஸ் படம், ஆனால் ஷூட்டிங் டைமில் நிறைய ஃபன் வி ஹேட். அதனால இட் வில் ஆல்வேஸ் ரிமைன் ஹாப்பி மெமரி தட் ஐ செரிஷ் இந்த படத்தோட மொத்த ஷூட்டை. அப்புறம் இப்போது என்னோட படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது அது மலையாளம் வேர்ஷனும் இல்லைன்னா தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டிலிருந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்குது. அதில் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்தும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல நல்ல படங்களோட இங்கே வந்து உங்கள் கூட எல்லாம் இந்த பேசி இந்த படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ கண்டிப்பாக
இனியும் நிறைய படங்களோட நான் வருவேன். அப்போ எல்லாம் லெட்ஸ் மீட் அண்ட் டிஸ்கஸ். இப்போ தேங்க்யூ. இப்போ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. டொவினோ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அழகினும் கவிதைக்கு உன் பெயரே. மகாலட்சுமி, சுபா, அபி, சஞ்சனா, தனலட்சுமி, சத்யா, ஜானு, குந்தவை என்று எந்த பெயரிலும் உன்முகமே. 22 வருடங்களாக தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறக்கும் பேரழகியாய், உடலும் அழகும் மாறாமல் பூத்து குலுங்கும் முல்லைப்பூ சிரிப்பாய், காற்றுக்கே வெட்கம் தரும் உன் சிரிப்பு. வாழ்க்கை எதை பரிசளித்தாலும் புன்னகை மட்டுமே பரிசாக தரும் இளைஞர்களின் கனவு தேவதை, சவுத் குயின், தி ஒன் அண்ட் ஒன்லி த்ரிஷா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. ஆல் குட். தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியர். ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். And firstly, I want to thank Identity, Team Identity. Thank you, Akhil Ji. Thank you, Anas. Iniki varla avaru. The winning combo. எனக்கு எப்பவுமே என்னோட கரியர் கிராஃப்ல I have a huge, எல்லாருக்கும் இந்த நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், I have a huge respect for மலையாளம் சினிமா. ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்ட்டா, எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் தேர் so much of scope in மலையாளம் சினிமா. எனக்கு எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்பவுமே இருந்தேன். ஃப்ரம் த டைம் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஹே ஜூட். ஸோ அந்த கரெக்டான டைம்ல ஐ மெட் மிஸ்டர் அகில். அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ற விதமே ஒரு ரொம்ப விஷுவலா கிராஃபிக்கலா அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ almost 20 minutes into the film, seri enakku I want to be part of this film. And of course Tovino patti kekave vana. He is known to be the lucky star of Kerala. All his films are good. Enakku avaroda film choices rombave pidikum and romba care eduthu more than seri idu eppadi popodu, how is it going to be received, adu mattum illama what is different about the film, how can I be different in a film. So always wanted to work with Tovino and I'm glad it happened in this film. And Vinay Patti again solove vena. I think we've been friends from Endrendrum Punagai, so we've gone a long time back. And in the padathla enna appo we were still kids. Adu oru mari different, or a love triangle and mari and the track la pochu. Idu oru mari different ah irundhu. And I think his character is amazing in the film. Enak theriyala evlo per inga padam pathingala. Nane last night dhaan paathen indha padatha. But அவர் சொன்ன மாதிரி we had a journey in the film. We had so much of fun. Though I think I must have tortured Akhil on and off. He's a very, very tough taskmaster. Akhil and Anas இப்படிதான் இருப்பாங்க சிரிச்சிட்டு, பட் அவங்க நல்லாவே வேலை வாங்க தெரியும். அண்ட் அது ஓகே, அவரோட மைண்டுக்கு ஓகேயா இருந்தாதான் he will okay the take. But that's what I like about any director. They challenge you to give it your all. So என்னை பொறுத்த வரைக்கும் I had so much of fun doing it. And நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தாலே இட்ஸ் ஃபீல் குட், இட்ஸ் half the battle won. நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டா இருந்தோம், பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அது எப்பவுமே அது எங்க போகும்னு நம்மளுக்கே தெரியாது. பட் திஸ் வாஸ் லைக் இப்போதான் பேசிட்டு இருந்தோம் டு Tovino, and then the word of mouth was very encouraging அந்த day ஒன்லேருந்து. And நான் பார்க்கும்போது I was like, it was nice to see so much intelligence in cinema. And that's what I've always loved about Malayalam cinema. அவங்க கொண்டு போற விதம், அவங்க ஸ்கிரிப்ட்ஸ், அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவாங்க அங்க. So I'm very, very proud to be part of this film. And that being said, double the celebration. ஏன்னா எனக்கு லாஸ்ட் 2 days சொல்லிட்டு இருந்தாங்க, in Tamil Nadu it's received so well. ஏன்னா word of mouthலேருந்து ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் எப்பவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்பவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் சே இஃப் இட்ஸ் அ நிவின் பாலி, or say if it's a மோகன்லால் சார், or I've met மம்முட்டி சார், அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஹியர். The actors here have so much of respect
நம்ம அங்க யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே they say I've seen all the Tamil films and இங்க கூட we watch all their films, so cinema is one always, and I'm very very grateful that the year has started well for all of us to bigger things. Thank you all. ஒண்ணுமே